புருஷனை 4 பேர் கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்க? ஐயோ, இப்ப அவரை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரோட வச்சு எரிக்க போறாங்கம்மா. அடி என்னாச்சு நீ? அடி என்னாச்சு? அடி என்னாச்சு நீ சொல்லுங்க நீ? அடி சொல்லுங்க நீ? அடி காபி சுடுகாட்டுல எங்க போய்? அடி சொல்லுங்க நீ? அடி என்னாச்சு சொல்லுங்க நீ? அடி எங்க நீ போறீங்க? காபி அடி காபி அண்ணா காபி காபி அண்ணா ஐயோ என்ன இது? ஐயா நிறுத்துங்களா? என்னம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயா அவரு என் புருஷன். என்னது புருஷனா? என்னம்மா சொல்ற? அவன் என் புருஷன். அட என்னம்மா நீ லூசு மாதிரி பேசுற? 80 வயசு கிழவனா உன் புருஷன்? என்னையா சொல்றீங்க? அட ஆமாம்மா, இப்பதான் இதை கொண்டு வந்து போட்டாங்க. இது 80 வயசு பொணம்மா. அதை தான் நான் இப்ப எரிச்சிட்டு இருக்கேன். நிஜமா தான் சொல்றீங்களா? அட என்னம்மா எரிக்கிற எனக்கு தெரியாதா? என்னப்பா என்ன விஷயம்? என்ன நடந்தது? எங்க அண்ணனை யாரோ அடிச்சு உயிரோட சுடுகாட்டுல எரிக்கதா போன் வந்துச்சு. அதான் நீ நானும் ஓடி வந்தோம். என்னப்பா இது சினிமா படம் மாதிரில இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி செய்யற ஜாம்பவான் யாரு இருக்கா? நான் இருக்கேன். நான் இருக்கேன். அது போக இது ஏன் சுடுகாடு? இங்க எப்படி? இங்க எனக்கு தெரியாம ஒரு ஈ காக்கா கூட சாகாத. தாயே, நீ யார் பெத்த பொண்ணு எனக்கு தெரியாது. யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. நம்ம ஊர்ல, அதுவும் இந்த ஊர்ல அப்படியெல்லாம் நடக்காது. இத பாரு பெரியவன், நான் சொல்றேன், உன் புருஷன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு. உன்னை தேடி வருவாருமா. என்னமா அது? எந்திரிப்பா. நல்லா இரு தாயி. என்னம்மா போனா எரிக்கிறவன் காலில் போய் விழுந்துட்டு இருக்க? இல்லையா, அப்படி இல்ல. நீங்க தான் என் புருஷன் உசுரோட வருவாரு நம்பிக்கையா சொல்றீங்க. உண்மை சொல்றியா? எங்களுக்கு சொந்த பண்ணம் இப்ப யாருமே இல்ல. ஏமா பிடிச்சு போய் கட்டிக்கிட்டியா? என்னத்தம்மா சொல்றது? 2 பேரும் மனசார விரும்பினாதான் ஊர் உலகத்துக்கு பிடிக்காத. அதை பார்த்து வம்படியா சேர்த்து வைக்கணும். மனுஷ பயலுக்கு அது ஒரு பெருமை. நீ அழுகாதம்மா. இங்க பாரு தாயி, இது சுடுகாடு. ஒத்தையில இந்நேரத்துல ஆம்பளை வரத்துக்கே பயப்படுவான். நீ பொம்பளை தனியா வந்திருக்க, பரவாயில்ல. கட்டுன பொண்டாட்டி வீதி வரைக்கும் தானே இதே காரைக்குடியில பிறந்த கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காரு. நீ சுடுகாடு வரைக்கும் வந்திருக்க. உன் மனசுல இருக்கிற உத்தம வாழ இது ஒண்ணு போதாதா? இது போதையா? முதல்ல அழுகிறத நிறுத்து தாயி. நீ இங்கே நில்லு. வேகிற பணத்துக்கு இந்த வெட்டியான் தான் துணை. கட்டை எரிஞ்சதும் நானே உங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன். உன் புருஷ கோபிய சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உயிரோட கொளுத்த போறாங்கடி. எரியுதுல? துடிக்கணும்டி. துடி, நல்லா துடி. இப்ப இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கோபி போனம் இல்ல. ஆனா கோபி போனம் எரியும். எரிய வைப்ப. வாத்தாயி போலாம். ஐயா, உங்களுக்கு பணத்தை பார்த்தா பயமா இல்லையா? அட போ தம்பி. இன்னைக்கு வேகிற பணத்துக்கு நாளைக்கு வேக போற பணம் எதுக்கு பயப்படணும்? வாமா போலாம். அம்மா அந்த பக்கம் போகாத, இப்படி போலாமா?
இதான் உன் வீடா? அழுகாத, தைரியமா இரு. என்ன கதவு தாப்பா போட்டுக்கா. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்காத. பேய் பிசாசுகளை கூட நம்பலாம், ஆனா சில மனுஷங்களை நம்ப முடியாது. தைரியமா இரு, உள்ள போயிரு. வரட்டுமா? என்ன நீ என்னென்னமோ நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல காஜா, எதுவுமே புரியல. போன் யார் பண்ணா? உன் நம்பர் எப்படி கிடைச்சது? யார் இதெல்லாம் பண்றா? எதுவுமே தெரியல. அழாதீங்க அண்ணி. அண்ணி யாரு? மலர், கோபி இருக்காரா? கோபி இல்ல. கோபி இல்லையா? மலர், உடனே கதவு தர. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? முதல்ல கதவு தர மலர். அங்கிருந்தே சொல்லுங்க. என்ன நம்ப மாட்டே நீ? எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன், என்ன இப்படி அசிங்கப்படுத்துறியா? பரவாயில்ல, அங்கிருந்தே சொல்லுங்க. முட்டாள்தனம் பண்ற மலர். நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப திருந்திட்டேன். எனக்கு அது தேவையில்ல, விஷயத்த சொல்லுங்க. கோபி உங்க அண்ணன் கையை ஒடிச்சிட்டார். இங்க பார், அங்க விஷயம் ரொம்ப விபரீதமா போயிடுச்சு. உங்க அம்மா தான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. இங்க பார் மலர், யோசிக்கிறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. உங்க அம்மாவும் தங்கச்சியோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டதுக்கு உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் ஒண்ணுமே சொல்லலையாம். இங்க பார் மலர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோபி ஏதோ பண்ணிருக்காங்க. கொலை கூட பண்ணிருக்கலாம் மலர். மலர், டக்குனு கதவு தர, சீக்கிரம் வா. இங்க பார், நான் கோபிக்கு போன் போட்டா அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க வந்து கேட்டா நீ கோபி இல்லைன்னு வேற சொல்ற. மலர், நீ கூட வா, நம்ம ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போவோம். உங்க அப்பா கிட்ட என்ன எதுன்னு விசாரிப்போம். வா மலர். இல்ல, நீங்க போலாம். இங்க பாரு மலர், நான் இவ்வளவு சொல்றேன், இன்னுமா நீ என்ன நம்பல? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்க போலாம். எனக்கு இந்த விஷயமா உங்க மேலதான் சந்தேகமா இருக்குது. இப்ப நீங்க போல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். ஜெகநாதன் நம்புறான், அசோக் நம்புறான், ரோஹிணி நம்புறா. அவ்வளவு ஏன் இந்த ஊரே நம்புது. ஆனா இவ முட்டாள் கோகுல் எப்படா நம்புவா? இவதான் உன் சுயரூபத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவளாச்சே. நம்ப மாட்டான். ஜெகநாதனும் அவர் பையன் அசோக்கும் என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனா இன்னைக்கு இவ வீட்டை விட்டு வெளில இருக்கா, நான் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கேன். நம்ப வைப்பேன். நம்ப வச்சதுக்கு அப்புறம் வைப்பேன். இவளுக்கும் அந்த கோபிக்கும். அண்ணி, எங்க நீ போறீங்க? என் கூட வா. மகா, மகா, மகா. முதல்ல போய் அந்த கேட்டை சத்திடுவா. சாத்திரம் மகா. மகா கொண்டா, நான் திறக்கிறேம்மா. இல்லத்த, நானே திறந்துறேன். இல்லம்மா, நீ அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் திறக்கிறேன். கொண்டா. பாண்டி,
எங்கடா போயிட்டு வர? அம்மா வேலைக்கு போயிட்டு வரேம்மா. டேய் உண்மையை சொல்லுடா, நீ வேலைக்கு தான் போனையா? ஆமாம்மா உண்மையிலே வேலைக்கு தான் போயிட்டு வரேன். பாண்டி, நீ பாட்டுக்கு பழையபடி உன் வேலையை காட்டிடாத. அவ இப்பதான் உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கா. அம்மா கதவை போட்டு போற படுமா. மகா நீ சொல்லித்தான் மகா நான் வேலைக்கு போயிருக்கேன். மகா நீ ஏன் மகா பேசவே மாட்டேங்கிற? ஆமா மகா, நம்ம மேல தெருவுல கதிரேசன் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் மகா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவர் பெரிய மரக்கடை வச்சிருக்காரு மகா. அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருந்து பொருள் வாங்கிலாம் விற்கிறார் மகா. நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல மகா. இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன்னா வேலை இன்னைக்கே செய்ய சொல்றாரு. நான் வேலை செஞ்சதை பார்த்து பிடிச்சி போய் அவர் நிறைய இடத்துக்கு கூட்டு போனாரு என்ன. அதான் வர இவ்வளவு லேட் ஆச்சு. அவரு நல்ல சம்பளம் கொடுப்பான்னு நினைக்கிறேன் மகா. என்ன மகா நீ சொன்ன உடனே நான் வேலைக்கு போய் சேர்ந்திருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? மகா உனக்கு சந்தோஷம் தானே மகா? இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன மகா இப்படி சொல்ற? இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன தலை குனிற? நான் ஒண்ணும் பொய் சொல்லல. இங்க பாரு, ஒரு குடும்பத்துல ஒரு படிக்கிற பையன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு வேலைக்கு போனானா அவனை பார்த்து பெருமையா பேசலாம். அவன் குடும்பத்துக்காக அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லலாம். ஆனா நீ, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீ ஒரு உருப்படியான வேலை கூட பார்த்ததே இல்ல. இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி குழந்தைய உண்டாக்கி இப்ப நான் வேலைக்கு போறேன்னு பெருமையா சொல்ற ஆம்பளையா இப்பதான் பாக்குறேன். நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். நீ உள்ளதை யோசிச்சு வேலைக்கு சேர்ந்திருக்க. இதுல பெருமைப்படுறதுக்கோ சிரமப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. இன்னும் சொல்லணும்னா அத்தையும் மாமாவும் வேணா பெருமைப்படலாம். அதுவும் நீ வேலைக்கு செஞ்சதுக்காக இல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு நீ வேலைக்கு போறியன்ற ஒரு நிம்மதிக்காக. புரியுது மகா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மகா. ஆனா நான் தான் எதுவுமே தெரியாம இருந்துட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரியுது மகா. என்னமா திட்டு பேசு, என்னமா சொல்லு மகா, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட முன்னேற்றத்துக்காக தான் நீ சொல்ற மகா. நான் இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணாலும் என்ன திட்டிரு மகா, நான் அப்பதானே திருந்துவேன். மகா காலையில இருந்து நான் சாப்பிடல, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? இல்ல எனக்கு உடம்பு முடியல, அதோட தூக்கம் இல்லாம. ஆமா மகா, நீ புள்ளதாச்சு புள்ளல, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்பதான் நம்ம குழந்தைக்கு நல்லது. என்ன மகா? இல்ல நகையை திருப்ப அன்னைக்கு மாமாக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுத்தாங்களே, அவங்க கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்திருக்கியா? என்ன? ஆமா மகா. சரி சரி, நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. ஹெல்ப் பண்ணாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்லணும். மலரு, மலர். ஏண்டி வெளிக்கிட்ட சாத்தால? அப்பா காலையில வேலைக்காரங்க வருவாங்கன்னு நான் தான் கதவை திறந்து வச்சேன். என் புருஷன் இங்க. ஏய், அத எதுக்கு இங்க வந்து கேக்குற? இங்க கேட்காம வேற எங்க போய் கேக்குறது? என்ன உன் புருஷன் மயங்கையை ஒடிச்சிட்டேன், அத கரெக்டா ஒடிச்சிருக்கா நான் பாத்துட்டு போலாம் வந்தியா? அப்பா, நான் சண்டைக்கோ சச்சரவுக்கோ வரல. என் புருஷன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். இங்க வர அசோக்கு அதிசயமா இருக்கு. நடுக்கூர் சாமத்துல என் புருஷன் எங்க வந்து கேட்டா நாம எங்கடா போறது? வாடா அழகாப்பான்னு நடு வீட்டுல கூட்டியாதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா ப்ளீஸ். என்னது அப்பாவா? அந்த உறவுல அத்து முடிஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு அத்து விட்டு வந்துட்டேனே, அப்புறம் என்ன அப்பா நொப்பா? அசோக்கு இவள வெளியில கிளம்ப விட்டுறான்.
நீங்களப்பா இப்படி பேசுறீங்க? எப்படிப்பா இப்படி மாறுனீங்க? மலர் மலர் என் மேல உசுரே வச்சிருந்தீங்களே. பயமுடு வெள்ளத்தை கலப்பாத. என் உயிர் நினைச்சதுக்கு என் உயிரை எடுத்துட்டி. அப்புறம் என்ன? என் புருஷன் அண்ணன் கையை உடைச்சிருக்கிறான்னு சும்மாவா செஞ்சிருப்பாரு? அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பார்ல? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓ, உன் புருஷன் எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஏன் புருஷன் ரவுடி, அப்படிதானே? என்ன நீங்களே உங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க? என்னது சேர்ந்துகிட்டு பேசுறேனா? என்ன பார்த்தா உனக்கு என்ன இழுச்சு வச்ச மாதிரி தெரியுதா? எவ்வளவு நாள் தாண்டி நானும் பொறுத்துக்கிறது? அந்த வீட்டுல இருக்கிற 2 சென்ட்டுகளை வந்து இவர் மண்டையை உடைச்சாங்க. உன் புருஷன் இவர் கையை உடைச்சாரு. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல நானே உன் மண்டையை உடைச்சிருவேன். கண்டவனோட ஓடி குடும்பமானது சந்தி சிரிக்க வச்சதும் இல்லாம என் புருஷனை கையை உடைச்சீங்கன்னா பாத்துட்டு சும்மா இருப்ப நினைச்சியா? கேக்குறக்கு பாக்குறக்கு ஆள் இல்ல நினைச்சியா? என்னடி நினைச்சிட்டு இருக்கிற மனசுல? ஏமா அவளே நொந்து போய் வந்திருக்கா. ஆள் அழுக்கு பேசி ஏமா அவன் மனச கொல்றீங்க? ஆமாத்த, நாங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்தமா ஏமா அந்த வீரப்பட கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எவன தேடி எங்க வந்திருக்க? முதல்ல இடத்தை காலி பண்ணு. இல்ல, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் என் புருஷன் ஏதாவது பண்ணி இருக்கணும். ஆமா, நான் தான் செஞ்சேன். என்ன ஒண்ணு? என்னங்க சொல்றீங்க? நான் தாண்டி கொண்டு இப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா, இந்த சவுண்ட் எல்லாம் இங்க விடாத. போ, எங்க வேணாலும் போ. போலீஸ் கிட்ட போ, கமிஷனர் கிட்ட போ. போய் எவன்டானாலும் சொல்லு என் அப்பா என் புருஷனை கொண்டு விட்டான்னு. எவன் என்ன பண்ண முடியும்? என்ன எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை போய் பண்ணு போ. அப்பா, நீங்க தான் என் புருஷன் ஏதாவது பண்ணி இருக்கணும். ஏய், இத தாண்டி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களா ஒரு அப்பாவா? என்ன எதிரியா நினைச்சவரு என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தி வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாரு. யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது, சுடுகாட்டுல வேலை பாக்குறவரு நடு ராத்திரியில ஒரு பொண்ணு புருஷனை தேடி அலையுதேன்னு பெத்த பொண்ணு மாதிரி வீடு வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. ஆனா நீங்க பெத்த பொண்ணுனா புருஷனை காணோன்னு வீட்டு வாசல்ல நின்னு கதற. அத பார்த்த பிறகு கதவை திறக்காம விரட்டி விடுறீங்களே. நீங்களா பெத்த அப்பனா? என்னது பெத்த அப்பனா? இத்தனை நாளா நீங்க என்கிட்ட சொன்னீங்க நீ என் மகளே இல்லைன்னு. இப்ப நான் சொல்றேன், நீங்க என் அப்பாவே கிடையாது. புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுத்தது உங்களால அப்ப தெரியும் இந்த கோபி பொண்டாட்டி யாரு. உங்க வீட்டுக்கு வேணாம், அண்ணன் வீட்டுக்கு வேணாம். ரொம்ப பயமா இருக்க நீ. பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நீ.